சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பேரூராட்சி தலைவர் கவிதா விபி ராஜா அவர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தம்மம்பட்டியில் மொத்தம் 18 வார்டுகள் உள்ளன. அதில் 11 கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினார்கள். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி பேரூராட்சி தலைவர் கவிதா விபி ராஜா அவர்களை மாற்ற கோரி 11 கவுன்சிலர்கள் போராட்டம் நடத்தினார்கள். வீடியோ பதிவு கலியமூர்த்தி வீரத்தலைமுறை நிருபர் தம்மம்பட்டி. பங்காளி கட்டி நல்லா கட்டி விடுங்க பங்காளிக்கு. நடராஜண்ணா நல்லா கட்டி விடுங்க. குடிநீர் இழப்புகளை சுட்டிக்காத கண்டிக்கின்றோம். நடவடிக்கை எடு. பேரூராட்சி தலைவி மீது நடவடிக்கை எடு. மாற்றிவிடு. பேரூராட்சி தலைவியை மாற்றிவிடு. காப்பாற்று. பொதுமக்களை காப்பாற்று. திட்டப்பணிகளை பொது நிதி பணிகளையும் வினாவி பெயரில் தேர்ந்தெடுத்து பணிகள் செய்யாமல் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் கணவர் பிபிஆர் ராஜா மீது நடவடிக்கை எடு. கடை வாடகை செலுத்தாத கவுன்சிலர் தகுதி இழப்பை செய்யாத ஈஓவை கண்டிக்கின்றோம். செய்திடுக. அனைத்து வார்டுகளுக்கும் பணிகளை செய்திடுக. கண்டிக்கின்றோம். பணி செய்யாத குடிப்பணியாளருக்கு மூவருக்கும் தனி சம்பளம் வழங்கு. கண்டிக்கின்றோம். பேரூராட்சி கவுன்சிலர்களை பொறுமையாக பேசும் தலைவரின் கணவரை கண்டிக்கின்றோம். ஒன்றுபடுவோம். பேரூராட்சியை காப்பாற்ற ஒன்றுபடுவோம். போராடுவோம். பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைக்காக போராடுவோம். பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைக்காக போராடுவோம். வார்டு அதுல
நாங்கெல்லாம் தம்மம்பட்டி பேரூராட்சியினுடைய நிர்வாகத்துல தலைவி வந்து எந்த ஒரு செயல்பாடும் முறையாக எந்த ஒரு எதையும் தீர்வு காணாத முறையற்ற குடிநீர் இணைப்பு, அதாவது வேலைகளை டெண்டரை வந்து அவர் கணவரே வந்து பினாமியில் எடுத்துட்டு செய்யாத கிட்டத்தட்ட 2022 இருந்து 2023, 24, 25 கிட்டத்தட்ட நிறைய ஒர்க் எடுத்து வச்சுட்டு இந்த மக்கள் பணி அது செய்யாத இருக்க. நாங்கள் பல தடவை இதை சொல்லியும் அது என்ன அந்த இதை கொண்டு வரல. நாங்க எல்லாரும் ஒரு முடிவு பண்ணி இது சரியா வராது, நாங்க எல்லாம் பல தடவையும் மேலையும் எல்லாம் சொன்னோம். சரி நாங்க சரி பண்ணிடுறோம்னு சொன்னாங்க. இப்ப நாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துருக்குறோம். நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு நாங்க கொடுத்து 1 மாசம் ஆக போகுது. 15 நாள்ல வந்து என்னென்ன முறையா அவங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. கலெக்டர்கிட்ட நாங்க சொன்னோம். கலெக்டர் நீங்க ஈஓ அத்தாரிட்டி, நீங்க ஈஓவை பாருங்கட்டாங்க. ஏடி கூப்பிட்டு கேட்டோம். ஏடி இன்சார்ஜ் ஈஓ தான், அவங்க எங்களுக்கு எல்லாம் செய்வாங்கன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அது எந்த பதிலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பதில் எப்படி என்னங்கிறது எந்த ஒரு ரிட்டனா எங்களுக்கு எதுவும் தர மாட்டேங்கிறாங்க. நாங்க இதெல்லாம் கண்டிச்சுதான் இன்னைக்கு ஈஓ வந்து நாங்க இன்னைக்கு வந்து இந்த தர்ணாவில இறங்கியிருக்கிறோம். 16வது வார்டு கவுன்சிலர் வந்து தம்மம்பட்டி டுபிக்கோ கடை 4ஆம் நம்பர் கடையை எடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 வருஷமா வாடகையும் கட்டல. அவருக்கு வந்து நோட்டீஸ் வந்து கோர்ட்டு மூலியமா, பஞ்சாயத்து போர்டு மூலியமாவும் கோர்ட்ல ஃபைல் பண்ணி கோர்ட்டு மூலியமா நோட்டீஸ் அனுப்பியும் அவர் வந்து தகுதி இழப்பு ஆட்டோமேட்டிக்கா அவர் 3 மாசத்துலயே தகுதி இழப்பு இழந்துட்டாருன்னு தேர்தல் ஆணையத்துல இருந்தே நோட்டீஸ் வந்துருச்சு. ஆனா இருந்தும் அவரை வந்து இங்க வந்து வச்சுக்கிட்டு இன்னமும் வந்து அவரை எந்த ஒரு அவரை வந்து முறையா இதுக்கு அவருக்கு வந்து முறைப்படி பார்த்தா அவருக்கு வந்து அந்த உரிமை தொகை அவருக்கு இது அஜெண்டா இது பணத்தை வசூல் பண்ண விடாத தலைவரும் தலைவருடைய கணவர் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து இந்த வேலையெல்லாம் அவங்க இன்சார்ஜில் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நாங்கள் பலமுறை ரெக்கார்டோட ரிட்டர்னா கொடுத்தோம், எந்த பதிலும் இல்லை. அதனால நாங்கள் அவரை எங்களுக்கு வந்து தலைவரை வந்து மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்து இன்னைக்கு 1 மாசம் ஆக போகுது. எந்த ஒரு எங்களுக்கு வந்து ஒரு பதிலும் இவங்க வந்து இன்னும் சொல்லலை. அதுக்கு அதை கண்டிச்சுதான் நாங்கள் இன்னைக்கு மீட்டிங் சப்ஜெக்டும் எங்களுக்கு எப்பயுமே 1 வாரத்துக்கு முன்னாடி ரூல்ஸ் படி பார்த்தா 1 வாரத்துக்கு முன்னாடி மீட்டிங் சப்ஜெக்ட் கொடுக்கணும். ஆனா இவங்க 5ஆம் தேதி ரெடி பண்ணி 7ஆம் தேதிக்கு மேல கொண்டு போய் சனி லீவ் வருதுங்கிறதுனால கொண்டு போய் இப்ப போஸ்ட் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் தபால் எல்லாத்துக்கும் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்றாங்க. அதுலயும் எந்த காலத்திலயும் இல்லாத அளவுக்கு வவுச்சரே வைக்காத வெறும் செலவு வவுச்சரே வைக்காத வெறும் அஜெண்டா மட்டும் சும்மா வச்சு எங்களுக்கு எல்லாம் அமைச்சிருக்காங்க. கேட்டா அதுக்கப்புறம் நாங்க இப்ப கொண்டு வந்து தரங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வவுச்சரும் வைக்கல. ஏன்னா அதுல வவுச்சர்ல பார்த்தா நிறைய முறைகேடு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு வவுச்சரே வைக்காத இந்த மாதிரி முறைகேட்டெல்லாம் கண்டிச்சுதான் நாங்க வந்து எங்களுக்கு தலைவரை மாத்தி கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம். அதை மாத்தி கொடுத்து எங்களுக்கு சரியான பதில் வர வரணும் நாங்க வந்து இந்த தர்ணா போராட்டத்துல ஈடுபடுறோம். பதவி நீக்கம் செய், பதவி நீக்கம் செய், பதவி நீக்கம் செய், பதவி நீக்கம் செய், பழனிமுத்துவை பதவி நீக்கம் செய், பழனிமுத்துவை கவுன்சிலர் பதவி ரத்து செய், ரத்து செய், கவுன்சிலர் பதவியை ரத்து செய், பழனிமுத்துக்கு பதவியை ரத்து செய், பழனிமுத்துக்குரிய பதவியை ரத்து செய், படைவாடகை செலுத்தாத பழனிமுத்துவை செலுத்தாத பழனிமுத்துவை கவுன்சிலர் பதவியிலிருந்து ரத்து செய், கவுன்சிலர் பதவியிலிருந்து ரத்து செய். மன்றத்தில் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றும்படி நாங்க இந்த தர்ணா போராட்டத்துல கலந்துக்கிறோம். இன்னைக்கு வந்து எங்களுக்கு போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. அதனால அதுக்கு நாங்க நிராகரிச்சுட்டு நாங்க உண்ணாவிரத போராட்டம் இருக்கோம், தர்ணா போராட்டம்.